உதகையில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? மழை நாளையும் தொடரும் தெரிவிக்கப்பட்டிருக்கா? லாவண்யா, உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதல் வெயில் காணப்பட்டது. மாலை நேரத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து தற்போது மழை பெய்து வருகிறது. நகரில் அரசு தாவரியல் பூங்கா, சேரிங் கிராஸ், மத்திய பேருந்து நிலையம், படகில்லம் போன்ற பகுதிகளில் இந்த கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் பல பகுதிகளில் சாலைகளில் மழை நீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகள் விடும் நேரத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் மிகவும் சிரமமடைந்தனர். தொடர்ந்து இரவு நேரம் முழுவதும் இந்த மழை தொடர்ந்தால் ஆங்காங்கே மண் சரிவுகள், மரங்கள் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டால் அதை உடனடியாக சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளையும் மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் உதகை, கூடலூர், குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.